வீட்டு செல்வம் அவன் அம்மா கிட்ட இருந்து படிக்காம வாங்குறான்னு நினைக்கிறேன். அப்பா அப்பா நீங்க அடிக்க மாட்டீங்கதானே? யாராச்சும் நல்ல பிள்ளைங்க அடிப்பாங்களா? குழந்தைகளை அடிக்க கூடாது இல்லையாப்பா? அப்பா அது அவங்க மனநிலையை பாதிக்கும். எங்க அப்பா நல்ல அப்பா. என் பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க. எக்ஸாம் அதனால இன்னைக்கு லீவு கொடுத்துருவாங்க. செல்வம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டானா? இங்க பாருமா, அந்த செல்வம் நேத்துல இருந்து ஒண்ணுமே தின்ன மாட்டேன், சாப்பிட மாட்டேன், கோச்சுக்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போக சொல்லுமா. செல்வம் சாப்பிட்டு போடா, பொங்கல் வேணும். செல்வம் அம்மா சொல்றாங்கல்ல, யாரோ முத்தி முத்தி சொல்ல தேவையில்லை. டேய் டேய், என்னடா இவ்வளவு கோவம்? இதுல முத்தி இல்லை. எப்படி பாதுகாக்கலாம் சார்? அது செல்வம் என்னாச்சுப்பா? சார், அம்மா கிட்ட கோச்சுக்கிட்டு செல்வம் நேத்தியில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல சார். கொஞ்சம் யாராச்சும் தண்ணி கொடுங்க. பிரியாணி இருந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கும் சாம்பார் சாதமா? நல்லா சாப்பிட்டு செல்வம், என்னதான் உடம்பு நல்லா இருக்கும். கொஞ்சம் தண்ணி கொடுக்கவா? இங்க பாரு செல்வம், கோவப்பட்டா ஒன்னும் நடக்காது. அது நம்ம உடம்பையே பாதிக்கும். அம்மா சொல்லும் போதே சாப்பிட்டுருக்கலாம் தானே? அப்ப ஸ்கூல்ல அவமானப்பட்டு இருக்க மாட்டே தானே?
சொன்னா உனக்காக கொஞ்சம் தண்ணி சாப்பாடும் வச்சிருக்கிறேன். எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? அத்திச்சூடுல அவையா சொல்லிருக்காங்கல்ல, 60 சினம். இனிமேலாவது கோவப்படாம இரு செல்வம். ட்ரை பண்ணி பாக்குறேன்.